நாங்க கடந்த வகுப்புகளில் படிச்ச பாடத்தை லேசா கொஞ்சம் ரிவிஷன் செஞ்சுட்டு அடுத்த பாடத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன். அதுல நாங்க அரபு மொழியை நாங்க ஏன் படிக்கணும், அரபு மொழியினுடைய சிறப்புகள், அது போல அந்த செட்டிங்கை நான் கேன்சல் பண்ணேன். ஓகே, அடுத்தது அரபு மொழியினுடைய சிறப்புகள். அரபு மொழிகளை ஓகே, அரபு எழுத்துக்களை நாங்க எவ்வாறு மொழியிற சம்பந்தமாகவும் அதனுடைய எழுதுகின்ற முறையையும் பார்த்தோம். அதுல பயிற்சியும் நிறைய பேர் செஞ்சு அனுப்பியிருந்தீங்க. மாஷா அல்லாண்டு தொடர்ச்சியாக நாங்க படிச்சுட்டு போற சந்தர்ப்பத்துல அரபு மொழிய நாங்க பேசக்கூடிய ஒரு ஆற்றலை ஏற்படுத்தியலுமா இருக்கும். இதுல நாங்க படிச்ச சொற்களை பார்க்கலாம். அதை நாங்க ஒரு ரிவிஷன் செய்வோம். முதலாவதாக நாங்க பெயர் சொற்கள் பார்த்தோம். பெயர் சொற்கள்ல பொதுவாக நாங்க பெயர் சொற்களாக இருக்கலாம். பெயர் சொற்கள் நாங்க ரெண்டாக பிரிக்கலாம், ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லி. இப்ப அரபு மொழியில ஒருமை ஒரு விதத்திலையும் பன்மை மாறக்கூடிய அந்த ஒருமையிலிருந்து மாற்றம் அடையக்கூடிய ஒரு வகையில வரக்கூடியதாக இருக்கும். இப்படி நாங்க தமிழ்ல எப்படி, அது போல இங்கிலீஷ்ல சிங்குலர் ப்ளூரல் இருக்கிற மாதிரி தான் அரபுலையும் இவ்வாறான ஒரு முறை காணப்படுது. அப்ப நாங்க இதுல படிச்ச முதலாவது சொற்கள் தான் உறவினர்கள், அல் அக்ரிபா. எங்களோட உறவினர்களை நாங்க அல் அக்ரிபா என்று சொல்லி நாங்க பயன்படுத்தலாம். அதுல முதலாவது ஒரு சொல் படிச்சோம், உம்முன். உம்முன் என்று சொன்னா தாய். எங்களுடைய தாய்க்கு நாங்க உம்முன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப உம்முன் அதனுடைய பன்மைக்கு நாங்க அரபுல நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் புதிய விடயங்கள் வந்தா அதை கொப்பில எழுதி கொள்ளுங்க. விளங்காத எதுவும் இருக்கும்னு சொன்னா அதை திரும்பி கேட்டா நான் செல்வேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப நாங்க ஒருமைக்கு முஃப்ரத் என்று சொல்லுவோம், ஒருமைக்கு முஃப்ரதுன் அப்படின்னு சொல்லுவோம், பன்மைக்கு ஜம் என்று சொல்லுவோம். அப்ப தாய் என்பதற்கு அரபுல ஒருமையில நாங்க சொல்லக்க உம்முன், அதனுடைய பன்மை உம்மஹாத்துன். இப்ப நாங்க பாடமாக்குற சந்தர்ப்பத்துல உம்முன் உம்மஹாத்துன் தாய் அப்படி பாடமாக்கி வைக்கலாம். அது போல தந்தைக்கு நாங்க அபுன் என்று சொல்லுவோம். அபுனுடைய பன்மை ஆபா. அபுன் ஜம்உ, அபுனுடைய ஜம்உ ஆபா. அடுத்ததாக நாங்க பார்த்தோம், அடுத்த சொல்தான் அஹுன். அஹுன் என்று சொன்னா சகோதரன். எங்க சகோதரர்களுக்கு நாங்க பயன்படுத்தக்கூடிய சொல் அஹுன். இதனுடைய பன்மை ஜம்உ வந்துகிட்டு இஹ்வானுன் அல்லது இஹ்வத்துன். அப்ப அஹுன், இஹ்வானுன், இஹ்வத்துன். இப்ப இஹ்வானுன் சொன்னா சகோதரர்கள், இஹ்வத்துன் சகோதரர்கள் கருத்து வரும். அடுத்த சொல் தான் உஹ்துன். உஹ்துன் என்று சொன்னா சகோதரி. அதனுடைய பன்மை பதம் அகவாத்துன். உஹ்துன் அகவாத்துன் சகோதரி. அடுத்த ஒரு சொல் தான் எங்களோட அக்ரிபால உறவினர்கள்ல வரக்கூடிய ஒரு சொல் வலதுன். வலதுன் அவுலாதுன். வலதுன் ஒருமை, அவுலாதுன் பன்மை. வலதுன் சொன்னா நாங்க மகன், பிள்ளை என்று சொல்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய தமிழ் பதங்களை அரபுல நாங்க வலதுன் என்று பயன்படுத்துவோம். அப்ப உம்முன் உம்மஹாத்துன் தாய், அபுன் ஆபா தகப்பன், அஹுன் இஹ்வத்துன் இஹ்வானுன் சகோதரன், உஹ்துன் அகவாத்துன் சகோதரி, வலதுன் அவுலாதுன் மகன். இந்த அரபு இந்த சொற்களை ஒருத்தர் வாலண்டியரா சொல்லுமா? செல்ல இயலுமா இருக்குமா, இல்லாட்டி நம்ம அடுத்ததுக்கு மூவ் ஆகும்? அதுல சொல்லி பாருங்க. இப்ப அரபு மொழிங்கிறது நாங்க வாயை திறந்து பேசினா தான் எங்களால பேச இயலுமா இருக்கும். சரி, ஓகே. நாங்க அடுத்தது வினை சொற்கள் பார்த்தோம். வினை சொற்களை நாங்க
ஃபியல் என்று சொல்லுவோம். அரபு மொழியில வினை சொற்களை ஃபியல் என்று சொல்லுவோம். இப்ப இதனுடைய அமைப்பு பத்தி பார்க்கிற சந்தர்ப்பத்துல இறந்த காலம்தான் அடிப்படையாக இருக்கும். ஒரு ஃபியல் அதாவது வினைச்சொல்லினுடைய அடிப்படை இறந்த காலமாக இருக்கும். இந்த இறந்த காலத்துல இருந்துதான் எதிர்காலம் எடுக்கப்படும். இந்த இறந்த காலம் நம்ம ஞாபகம் வச்சிருந்துச்சுன்னா அந்த இறந்த காலத்துல இருந்துதான் எதிர்காலத்தை என்ன செய்யற நாங்க எடுத்துக்கொள்ற. இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா முதலாவது நாங்க படிச்சோம் சொல் கதப. கதப என்று சொன்னா எழுதினான். கதப எழுதினான். இதனுடைய எதிர்காலம் அதாவது முவாரி அல் முவாரி என்று நாங்க சொல்லுவோம். எதிர்காலத்துக்கு அரபு மொழியில அல் முவாரி என்று சொல்லுவோம். அப்ப இந்த கதப எழுதினான் இது ஒரு இறந்த காலம் தானே. இதனுடைய எதிர்காலம் எக்துபு. எக்துபு எழுதுவான் அல்லது எழுதுகின்றான். இப்ப நடந்து கொண்டிருக்கிறதுக்கும் அரபு மொழியில இவ்வாறு நாங்க பயன்படுத்துவோம். அப்ப கதப எழுதினான், எக்துபு எழுதுகிறான் அல்லது எழுதுவான். ரெண்டு கருத்துலையும் நாங்க என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம். அடுத்த சொல்தான் ஃபதஹ. ஃபதஹ திறந்தான். ஃபதஹ இப்ப நாங்க ஒரு கதவை திறக்கிறதுக்கு ஃபதஹல் பாப. ஃபதஹல் பாப அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஃபதஹ திறந்தான், யஃப்தஹு யஃப்தஹு திறக்கிறான் அல்லது திறப்பான். அப்ப ரெண்டுக்கும் நாங்க பயன்படுத்தலாம். கதப யக்துபு, ஃபதஹ யஃப்தஹு. மூணாவது சொல் நஸர. நஸர நான் சொல்லக்குள்ள சொல்லி பாருங்க. இந்த மொழிச்சல் சரியான முறைக்கு நாங்க சொல்லக்குள்ளதான் மனசுல பதியும். அப்ப நஸர உதவி செய்தான். நஸர உதவி செய்தான். இப்ப நாங்க சொல்லலாம் ஜெயித் உமருக்கு உதவி செய்தான். நஸர உமர் ஜெய்தன் அப்படி நாங்க என்ன செய்யற அப்படி பயன்படுத்தலாம். அப்ப நஸர என்று சொன்னா உதவி செய்தான். அதனுடைய முவாரி எதிர்காலம். எதிர்காலத்துல நாங்க உதவி செய்கிறான் இல்லாட்டி உதவி செய்வான் என்று சொல்றதுக்கு என்சுரு என்று பயன்படுத்துவோம். அடுத்த சொல் நாங்க படிச்சோம் அக்கல சாப்பிட்டான். அக்கல சாப்பிட்டான். இப்ப நாங்க சொல்லுவோம் நிப்ராஸ் சாப்பாடு சாப்பிட்டான். அக்கல நிப்ராஸ் அத்தஆம என்று சொல்லி பாவிப்போம். அக்கலண்டா சாப்பிட்டான், நிப்ராஸ்ங்கிறது பேர், அந்த செயலை செஞ்சவர். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபியல் அதாவது வினை சொல் வந்து அதுக்கு பின்னால அந்த வினை சொல்ல யாரு செஞ்சாங்கிற விஷயம் வரும். அடுத்தது நாங்க ஒப்ஜெக்ட் மஃபூல் அரபுல சொல்லுவோம் அது வரும். இப்ப அக்கல நிப்ராஸ் அத்தஆம சாப்பாட்டை சாப்பிட்டாருன்னு சொல்லி வரும். அப்ப அக்கல அதனுடைய எதிர்காலத்துல நாங்க சொல்லக்குள்ள யகுலு சாப்பிடுகிறான் அல்லது சாப்பிடுவான். அடுத்த சொல்லிட்ட நாங்க படிச்சோம் ஷரிப. ஷரிப குடித்தான். அதனுடைய எதிர்காலத்துல முலாரியில நாங்க சொல்லக்குள்ள யஷ்ரபு குடிக்கிறான் அல்லது குடிப்பான் நாங்க பயன்படுத்திடலாம். இதைத்தான் இந்த சொற்கள் நாங்க படிச்சோம். எல்லாரும் பாடமாக்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நாங்க இன்றைய செஷனுக்கு மூவ் ஆகுவோம். கடைசியில சில கேள்விகளை கேட்டு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு நாங்க எங்கட கிதாபை ஸ்டார்ட் பண்ண போறோம். நாங்க படிக்க போற கிதாப் மதீனா யூனிவர்சிட்டியில அரபு மொழியை படிக்கின்ற மாணவர்களுக்காக படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்பமான ஒரு கிதாபாகத்தான் இந்த கிதாப் இருக்குது. இத டாக்டர் அப்துல் ரஹீம் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இப்ப இதுல நாங்க முதலாவது படிக்க போற பாடம் எல்லாருக்கும் PDF விளங்குது தானே? விசிபிளா இருக்குதா? ஓகே, இன்னைக்கு நாங்க படிக்க போற முதலாவது பாடம் அப்ப லெசன் 1. லெசன் 1ங்கிறதுக்கு அத்தர்சுல் அவ்வல். அத்தர்சுல் அவ்வல் முதலாவது பாடம். முதலாவது நாங்க பாடம் படிக்க போறோம். எங்களோட லெசன் 1 என்னன்னு சொன்னா ஹாதா. ஹாதா என்று சொன்னா கொப்பில எழுதி கொள்ளுங்க. ஹாதா என்று சொன்னா இது. இப்ப நாங்க எங்களுக்கு முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்த்து நாங்க சொல்லக்குள்ள இது என்று சொல்லுவோம் தானே. அதுக்கு பயன்படுத்தக்கூடிய சொல் தான் ஹாதா. அரபுல நாங்க இத அஸ்மாவுல் இஷாரா நாங்க சுட்டி காட்டுகின்ற சொற்கள், ஒரு பொருளை சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சொற்கள் சொல்லி நாங்க இதை என்ன செய்வோம், இதாட அலப்படுத்துவோம். அப்ப இதுல நாங்க பார்க்க போறது
முதலாவது நாங்க பார்க்க போறது ஹாதா. இந்த கிதாப்ல வர விஷயத்த பார்த்துட்டு இதுல வரக்கூடிய இலக்கண விஷயத்த நாங்க அடுத்ததாக பார்ப்போம். இப்ப இதுல என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த சொற்கள் வரும், அதுக்கான கருத்துக்களை நீங்க கொப்பில் எழுதி கொண்டீங்கன்னு சொன்னா, திரும்பி இந்த பிடிஎஃப் நீங்க பார்க்கக்குள்ள நீங்க திரும்பி ரிவிஷன் செய்யக்குள்ள பார்க்கக்குள்ள அது கொஞ்சம் உங்களுக்கு ஏழுமா இருக்கும், சொற்களும் பாடமாகும். அப்ப நாங்க முதலாவது பார்க்க போறோம் ஹாதா. ஹாதான்னு சொன்னா இது, இது என்று சொல்றதுக்கு ஹாதான்னு பயன்படுத்துவோம். இதுல முதலாவது படத்தை நீங்க பார்க்கலும், ஹாதா பைத்துன் சொல்லி பாருங்களா. ஹாதா பைத்துன், இது வீடு. படத்தை பார்த்தா விளங்கும் என்ன. அப்ப பைத்துனுங்கிறது வீடு. நாங்க வீட்டுக்கு பைத்துன் என்று சொல்லுவோம். இது வீடு என்று சொல்லி அரபுல நாங்க சொல்றதுக்கு ஹாதா பைத்துன் அப்படி சொல்லுவோம். அடுத்தது நாங்க பார்ப்போம், இந்த படத்துல இருக்கிறது ஒரு மஸ்ஜித், ஒரு பள்ளிவாசல். அப்ப பள்ளிவாசலுக்கு மஸ்ஜித்னு நாங்க சொல்லுவோம். இது பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லி அரபு மொழியில நாங்க சொல்லக்க ஹாதா மஸ்ஜிதுன் அப்படின்னு சொல்லுவோம். ஹாதா மஸ்ஜிதுன். அடுத்த படத்தை பாருங்க. இந்த படத்துல இருக்கிறது ஒரு கதவு. கதவுக்கு நாங்க அரபு மொழியில பாபுன் என்று சொல்லுவோம். பாபுன் கதவு. அப்ப இது ஒரு கதவு என்று சொல்றதுக்கு ஹாதா பாபுன், ஹாதா பாபுன், இது ஒரு கதவு என்று சொல்லுவோம். இது மூணு விளங்கிட்டா? ஹாதா பைத்துன், இது ஒரு வீடு. ஹாதா மஸ்ஜிதுன், இது பள்ளிவாசல். ஹாதா பாபுன், இது கதவு. அடுத்த படத்தை நாங்க பார்ப்போம், கிதாபுன். கிதாபுன்னு சொன்னா நாங்க புத்தகத்துக்கு அரபு மொழியில கிதாபுன்னு சொல்லுவோம். அப்ப இது புத்தகம் என்று சொல்றதுக்கு ஹாதா கிதாபுன், ஹாதா கிதாபுன், இது புத்தகம். அடுத்த படத்தை பார்ப்போம், கலமுன். கலமுன் என்று சொன்னா பேனை. கலமுன் பேனை. அப்ப இது பேனை என்று சொல்றதுக்கு ஹாதா கலமுன். அடுத்தது நாங்க பார்க்கலாம், மிஃப்தாஹுன். மிஃப்தாஹுன். மிஃப்தாஹுன் சொன்னா திறப்பு. நாங்க திறப்புக்கு மிஃப்தாஹுன் என்று சொல்லுவோம் அரபு மொழியில. அப்ப இது திறப்பு என்று சொல்றதுக்கு ஹாதா மிஃப்தாஹுன் என்று சொல்லுவோம். அடுத்த படத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இப்ப இந்த படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தர் ஆபீஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு ஆபீஸ்ல படமாக்கி இருக்குதானே. இப்ப ஆபீஸ் என்று சொல்றதுக்கு நாங்க ஒரு காரியாலயத்துக்கு மக்தபுன் என்று சொல்லுவோம். மக்தபுன் காரியாலயம். ஹாதா மக்தபுன், இது இது காரியாலயம். அடுத்தது சரீருன். சரீருன் கட்டில். ஹாதா சரீருன், இது கட்டில். அடுத்த படத்தை பாப்போம், குர்சியுன். குர்சியுன் கதிரை. ஹாதா குர்சியுன், இது கதிரை. ஹாதா குர்சியுன், இது கதிரை. அப்ப நாங்க இந்த இந்த பேஜ்ல நாங்க என்னத்தை பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது ஹாதா இது என்று சொல்லி ஒரு முன்னுக்கு இருக்கிற ஒரு பொருளை சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது ஹாதாங்கிற விஷயத்த பார்த்தோம். அதுல புதிய சொற்கள் எல்லாமே என்ன செஞ்சுக்கிறோம், பார்த்துருக்கிறோம். இதெல்லாம் எழுதிட்டீங்களா? ஏதும் விளங்காம இருக்குதா? அடுத்ததுக்கு போவோமா, அடுத்த பேஜுக்கு? ஓகே, டவுட் ஒன்றும் இல்லைன்னு சொன்னா அப்ப நம்ம அடுத்த பேஜுக்கு போவோம். அடுத்தது இப்ப ஹாசா பைத்துன்னு வர நேரம் இது இது வீடு அப்படித்தான் வருமா? இது ஒரு வீடு அப்படி வராது. இது இப்ப பைத்துன்னு சொல்லக்குள்ள நாங்க இது வீடுன்னு பொதுவா சொல்லுவோம். இப்ப இது ஒரு வீடுன்னு சொல்றதுக்கு இப்ப இதுக்கு பின்னால நாங்க ஒரு பாடத்துல வரும், அதை படிப்போமா இன்ஷா அல்லாஹ். நாங்க மாரிஃபாவாக மாத்தணும், நக்கீரா இல்லாம மாரிஃபாக மாத்திரன்னு சொல்லி அடுத்த பாடத்துல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பின்னால வரும், இதுக்கு பின்னால. சரி. அப்ப
இதுல திரும்பி நான் அதோட கருத்துக்களை சொல்றேன். ஹாதா பைத்துன், இது வீடு. ஹாதா மஸ்ஜிதுன், இது பள்ளிவாசல். ஹாதா பாபுன், இது கதவு. ஹாதா கிதாபுன், இது புத்தகம். ஹாதா கலமுன், இது பேனை. ஹாதா மிஃப்தாஹுன், இது திறப்பு. ஹாதா மக்தபுன், இது காரியாலயம். ஹாதா சரீருன், இது கட்டில். ஹாதா குருசியுன், இது கதிரை. இப்ப நாங்க இது என்னன்னு கேட்போம் தானே. இப்ப இது என்ன கேக்குறதுக்கு முன்னால மாங்கிற ஒரு சொல்ல நாங்க பயன்படுத்துவோம். ஹாதாண்டா இது. மாஹாதா இது என்ன. மாஹாதா இந்த கருத்து இது என்ன. அப்ப நாங்க ஒருத்தட்ட ஒரு தெரியாத பொருளை முன்னுக்கு எங்களுக்கு தெரியாத ஒரு பொருள் ஒன்று இருக்குன்னு சொன்னா அப்ப நாங்க அரபுல இது என்னன்னு கேட்போம். அதுக்கு பயன்படுத்துறதுதான் மாஹாதா. இப்ப இதுல நாங்க பார்ப்போம். முதலாவது படத்துல மாஹாதா என்ன கருத்து. இது வீடா. மாஹாதா இல்ல இது என்ன. மான்னு சொன்னா என்னங்கிற கருத்து தான் அது. அப்ப மாஹாதா இது என்ன. ஹாதா பைத்துன் இது வீடு. இப்ப நாங்க திரும்பி கேட்போம் அஹாதா பைத்துன். இப்ப ஹாதா பைத்துன்டா இது வீடு. இது அதுக்கு முன்னால இந்த அலிஃப் இந்த ஹம்சாவை பாருங்க. இந்த ஹம்சாவை போட்டா இந்த சென்டென்ஸ் அப்படியே கொஸ்டினா மாறும். ஹாதா பைத்துன் இது வீடு. இதுக்கு முன்னால ஒரு ஹம்சாவை நாங்க சேர்த்துட்டோம்னு சொன்னா இந்த சென்டென்ஸ் அப்படியே என்ன ஒரு கொஸ்டினா மாறிடும். அஹாதா பைத்துன் இது வீடா அப்படின்னு மாறும். அப்ப அதுக்கு பதில் சொல்றாங்க பாருங்க. நஅம். நஅம்னு சொன்னா ஆம் நாங்க சொல்லுவோம் தானே. ஓம் சொல்றேன் நம்ம பேச்சு வழக்குல அதுக்கு நாங்க பயன்படுத்துறது நஅம். ஹாதா பைத்துன் இது வீடு. அப்ப இந்த முதலாவது படத்துல இருக்கிறத நான் திரும்ப சொல்றேன். மாஹாதா இது என்ன. ஹாதா பைத்துன் இது வீடு. அஹாதா பைத்துன் இது வீடா. நஅம் ஆம். ஹாதா பைத்துன் இது வீடு. அடுத்த படத்தை பார்ப்போம். மாஹாதா இது என்ன. ஹாதா கமீசுன். ஹாதா கமீசுன் இது சட்டை. நாங்க சட்டைக்கு சொல்ற அரபு மொழி பதம் தான் இதெல்லாம். தெரியாத சொல் என்ன புது சொல் வரக்குள்ள எழுதி கொள்ளுங்க. கமீசுன் சட்டை. மாஹாதா இது என்ன. ஹாதா கமீசுன் இது சட்டை. அடுத்த படத்துல இருக்கிறது. இந்த படத்துல என்ன இருக்குது. இப்ப கதிரை ஒன்று என்ன. இப்ப குழப்பறதுக்கு கேக்குறாங்க. அஹாதா சரீருன் இது கட்டிலா. ஏற்கனவே நாங்க பார்த்தோம் சரீருன்னு சொன்னா கட்டில். அப்ப கேக்குறாங்க அஹாதா சரீருன் இது கட்டிலா. லா லா என்று சொன்னா இல்லை இல்லை இந்த அர்த்தம். லா இல்லை. ஹாதா குர்சியுன் இது கதிரை. விளங்கிட்டா இது. ஓகே. அடுத்த இன்னொரு 2 படம் இருக்குது. இந்த 2 படத்துக்கு பின்னால இப்ப நீங்க தான் எக்ஸசைஸ் இருக்குது செல்லணும் ஆன்சர் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது நாங்க பார்ப்போம். இப்ப எங்களுக்கு தெரியும் மிஃப்தாஹனுண்டா திறப்பு. அப்ப இன்னைக்கு கேக்குறாங்க அஹாதா மிஃப்தாஹுன் இது திறப்பா. இது திறப்பா. திறப்பு இல்லைன இது பேன. அப்ப நாங்க எப்படி பதில் சொல்லுவோம். லா இல்லை. ஹாதா கலமுன் இது பேனை. அஹாதா மிஃப்தாஹுன். மிஃப்தாஹுன்னு சொன்னா திறப்பு. இப்ப ஹாதா மிஃப்தாஹுன்னு சொல்லக்க இது திறப்பு என்று வரும். அதுக்கு முன்னால இந்த வசனத்துக்கு முன்னால ஒரு ஹம்சாவை நாங்க முன்னுக்கு போட்டோம்னு சொன்னா அஹாதா மிஃப்தாஹுன் இது இது திறப்பா என்று கேள்வியா மாறிடும். அப்ப அதுக்கு பதில் சொல்றாங்க லா இல்லை. ஹாதா கலமுன் இது பேனை ஆகும். அடுத்த படத்தை பாருங்க. அடுத்த படத்துல இருக்கிறது ஒரு நட்சத்திரம். அப்ப கேக்குறாங்க மாஹாதா இது என்ன. ஹாதா நஜ்முன் இது நட்சத்திரம். நஜ்முன் சொன்னா அப்ப இது புதிய சொல் என்ன. அப்ப நஜ்முன் நட்சத்திரம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. மாஹாதா இது என்ன. ஹாதா நஜ்முன்.
அடுத்த பகுதி தான் எக்ஸசைஸ் பார்ட். இப்ப நீங்க பேச இயலுமானவங்க பதில செல்லுங்க. அதுக்கு முன்னால இந்த படங்களுடைய பேர்களை கொஞ்சம் பாருங்க. பார்த்துட்டு அடுத்த இதுக்கு ஏழுமானவங்க மைக் பண்ணி செல்லுண்டா ஒன் பண்ணி செல்லுங்க. இல்லாட்டி டைப்பிங்ல போடுங்க செட்ல. இந்த சொற்களை அப்படியே மரணம் எடுங்க, எல்லா சொற்களையும். ஓகே, இப்ப 3 நிமிஷத்துல ஜூம் கட் ஆக போகுது. அதுக்கடையில இந்த பயிற்சியை நாங்க செஞ்சு பார்ப்போம், யாருக்கு ஏழுமா இருக்குன்னு சொல்லி. ஓகே, முதலாவது படம். அப்ப கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, மாஹாதா, இது என்ன, இது என்ன? ஆன்சர் தெரிஞ்சவங்க. ஹாதா மிஃப்தாஹுன். ஹாதா மிஃப்தாஹுன். நல்லா பாருங்க, இது ஒரு ஆபீஸ். என்ன ஆபீஸுக்கு நாங்க மக்தப். மக்தபுன், மக்தபுன்னு சொல்லுவோம். அந்த சொற்களை பாடமாக்கினா இன்ஷா அல்லாஹ் லேசா பேத்துரும். ஃபர்ஸ்ட் தானே இதே தானே சொல்லி படிச்சோம். இல்ல சார், அந்த நீங்க பிடிஎஃப் போட்டதுல வந்து ஃபர்ஸ்டுக்கு மிஃப்தாஹுன் தான் இருக்குது. சரி. பிடிஎஃப் புக்க டவுன்லோட் பண்ணினோம். ஓகே சரி. அப்ப ஹாதா மக்தபுன். அடுத்த படம், இந்த படத்தை பார்ப்போம். இது என்னது? எங்கது? இந்த படத்தை பார்ப்போம். இது ஒரு கட்டில். என்ன அப்ப கட்டிலுக்கு நாங்க என்ன சொல்றேன், என்ன சொல்? சரீருன். அப்ப ஹாதா சரீருன். ஹாதா சரீர். ஓகே, இது ஒரு புத்தகம். என்ன அப்ப இதுக்கு எப்படி மாஹாதா? பதில் என்ன? ஹாதா கிதாபுன். ஹாதா கிதாபுன். இப்ப நான் கேக்குறேன், அஹாதா கலமுன், எப்படி பதில் சொல்லலாம்? அஹாதா கலமுன். லா ஹாதா கிதாபுன். ஹாதா கிதாபுன். மாஷா அல்லாஹ், மப்ரூக். அடுத்தது பாப்போம். இது வந்து கதவு. அப்ப கதவு. அப்ப மாஹாதா, இது என்ன, எப்படி பதில் சொல்லுவோம்? ஹாதா பாபுன். அடுத்ததுதான், இது ஒரு வீடு. என்ன மாஹாதா? ஹாதா பைத்துன். ஹாதா பைத்துன். அடுத்த கேள்வி கேக்குறாங்க, அஹாதா பைத்துன், இது வீடா? எப்படி பதில் சொல்லலாம் நம்ம? அஹாதா பைத்துன், ஓம் இது வீடுன்னு சொல்லுவோம் தமிழ்ல. எப்படி அரபுல சொல்ற? நஅம். ஓம்னு சொல்றதுக்கு நஅம். ஹாதா பைத்துன் அப்படி சொல்லுவோம். இல்லைங்கடா? அடுத்தத பாப்போம். அஹாதா கமீசுன், இது சட்டையா? எப்படி வரும் பதில்? நஅம் ஹாதா கமீசுன். அடுத்தது, அஹாதா மிஃப்தாஹுன், இது திறப்பா? லா லா ஹாதா கலம். ஹாதா கலமுன். கலமுன். அடுத்தது, அஹாதா நஜ்முன். நாம் ஹாதா நஜீம். ஹாதா நஜ்ம். சரி. ஜூம் கட் ஆக போகுது, அதே லிங்க்ல திரும்ப ஜாயின் ஆகலாம்னு சொல்லலாம். சரி, நாங்க இப்ப எக்ஸசைஸ் பார்த்தோம். எக்ஸசைஸுக்கு அரபுல தம்ரீனுன், தம்ரீன்னு சொல்லுவோம். அப்ப இந்த எக்ஸசைஸை நாங்க என்ன செஞ்சிட்டோம், மாஷா அல்லாஹ் முடிச்சிட்டோம். எல்லாருக்குமே விளங்கி இருக்குது. அடுத்த பாட்டுக்கு அப்ப நாங்க போவோம். அடுத்த பகுதி தான் ரீட் அண்ட் ரைட்.
நாங்க வாசிச்சு எழுதுறது. இக்ரா வாசி, வக்துப் எழுது, வாசிச்சு எழுதுங்க என்று சொல்லி இதுவும் ஒரு பயிற்சியில போட்டிருக்கிறாங்க. அப்ப இதுல இப்ப நான் செல்ல நீங்க கருத்து சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட்டுக்கு செல்லுங்க, அடுத்து நம்ம பயிற்சிக்கு போவோம். ஹாதா மக்தபுன், என்ன கருத்து? ஹாதா மக்தபுன், இது காரியாலயம். காரியாலயம். ஹாதா மஸ்ஜிதுன், இது பள்ளிவாசல். ஹாதா கலமுன், இது பேனை. ஹாதா சரீருன், இது இது கட்டி. கட்டி. மா ஹாதா, இது என்ன? ஹாதா குருசியுன், இது கதிரை. கதிரை. அஹாதா பைத்துன், இது வீடா? லா ஹாதா மஸ்ஜிதுன், இல்லை, இல்லை, இது பள்ளிவாசல். இது பள்ளிவாசல். மா ஹாதா, ஹாதா மிஃப்தாஹுன், இது என்ன? இது சாவி. சாவி, திறப்பு. இப்ப நாங்க பேசக்குள்ள, தமிழ் பாச பேசக்குள்ள சரி, எங்கட லாங்குவேஜ் பேசக்குள்ள, இப்ப நாங்க ஒரு கொஸ்டின் கேட்க அந்த கொஸ்டின் மாதிரி கேட்போம். என்ன சும்மா போனீங்களா கேட்கறதுக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லி இழுத்து கேள்வி மாதிரி கேட்போம் தானே. அதே மாதிரி தான் அந்த அரபு மொழி நாங்க பேசக்குள்ளேயும் கொஸ்டின் வருதுன்னு சொன்னா கொஸ்டினை மாதிரி நாங்க அந்த ஸ்லேங்க வச்சு பேசணும். இப்ப அடுத்தது இப்ப நாங்க இப்ப பார்த்தது எல்லாமே ஒரு அகிரணையான முன்னுக்கு இருக்கக்கூடிய உயிரில்லாத பொருட்களை பார்த்து இது என்னன்னு கேட்போம். என்ன அதுதான் மாஹாதா, ஹாதா பைத்துன், இது வீடு, அஹாதா பைத்துன், இது வீடா, நாம் ஹாதா பைத்துன், இல்லாட்டி லா ஹாதா கலமுன் அப்படின்னு சொல்லி அப்படி பதில் சொல்றது. நம்ம இப்ப அகிரணையோட சடப்பொருட்களோட சம்பந்தப்பட்டு பார்த்தோம். இப்ப நாங்க பார்க்க போறது முன்னுக்கு ஒரு உயர் திணை, ஒரு உயிருள்ள பொருள் இருக்கக்குள்ள அப்ப அதை நாங்க எப்படி கேட்கிற, இவர் யார் என்று தமிழ்ல கேட்போம். இவர் யார், இல்லாட்டி ஒரு பெண்ணை பார்த்து கேட்க இவள் யார் அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்ப அப்படியான அரபு மொழியில நாங்க அதை எப்படி பயன்படுத்துறங்கிற விஷயம் தான் அடுத்தது பார்க்க போறது. இப்ப ஹாதான்னு சொன்னா இது. இப்ப மன் ஹாதா, மண் என்று சொன்னா யார். இப்ப நாங்க உயர்திணைக்கு பயன்படுத்துறது, அகரிணைக்கு மாண்டு பயன்படுத்துவோம், என்னன்ற கருத்து வரும். நல்லா விளங்கிக்கோங்க. அகரிணைக்கு நாங்க பயன்படுத்துவோம் மாண்டு சொல்லி. அப்ப மா ஹாதாண்டா இது என்ன என்று வரும். அதே நாங்க இந்த இடத்துல மன் ஹாதா என்று பயன்படுத்தினோம்னு சொன்னா இவர் யார், இவர் யார், உயர்தனையை பார்த்து நாங்க முன்னுக்குறிக்கிறாளை பார்த்து கேட்போம். சரி, இதனை மன் ஹாதாண்டா இவர் யார் என்று நாங்க கேள்வி கேட்கறது. இப்போ முதலாவது படத்தை பார்த்தா விளங்கும். முதல் படத்துல இருக்கிறவர் ஒரு டாக்டர். அப்ப நாங்க மன் ஹாதா, இவர் யார், ஹாதா தபீபுன், இவர் வைத்தியர், ஹாதா தபீபுன், இவர் வைத்தியர் என்று சொல்லுவோம். அப்ப தபீபுன்னு சொன்னா நாங்க டாக்டருக்கு பயன்படுத்துற சொல் தான் தபீபுன். அடுத்த படத்தை பார்ப்போம். மன் ஹாதா, இவர் யார், ஹாதா வலதுன், இவர் பிள்ளை. இப்ப பாருங்க, நீங்க நல்லா ஹாதான்னு சொல்லி நாங்க அஹ்ரிணைக்கு பயன்படுத்தக்குள்ள இதுன்னு சொல்லி கருத்து வந்து உயர்திணைக்கு பயன்படுத்தக்குள்ள இவர்ன்ற கருத்து நாங்க என்ன செய்வோம், கொடுப்போம். அப்ப நாங்க அரபு மொழியில இந்த சொல்ல என்ன இடத்துக்கு வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் கருத்து கொடுக்கணுங்கிற விஷயத்த நாங்க என்ன செய்யணும், ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஹாதா வலதுன், இவர் பிள்ளை என்று சொல்லுவோம். அப்ப இது பிள்ளைன்னு நாங்க சொல்ல மாட்டோம் தானே ஒரு உயர்திணையை பார்த்து. அதனால இந்த கருத்து இந்த இடத்துல இவர் என்று வரும். அடுத்த படத்தை பார்ப்போம். இந்த படத்துல இருக்கிறவர் ஒரு ஸ்கூல் உடுப்பு போட்டுட்டு ஸ்கூலுக்கு போறாருன்னு. அப்ப ஒரு தாலிப், இவர் ஒரு மாணவர். இப்ப நாங்க இவர் யாருன்னு கேட்கறதுக்கு மன் ஹாதா, இவர் யார், ஹாதா தாலிபுன், இவர் மாணவர். அப்ப தாலிபுன்னு சொன்னா மாணவனுக்கு நாங்க அரபு மொழியில ஸ்டூடெண்ட்க்கு தாலிபுன் என்று சொல்லுவோம். அடுத்தது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வயசு போன ஒரு பெரிய ஒரு மனுஷன் இருக்கிறாருன்னு. அப்ப இவரை பார்த்து கேட்கிறாங்க அஹாதா வலதுன், இவர் ஒரு பிள்ளையா, ஒரு சின்ன பிள்ளையான்னு கேட்கிற. அஹாதா வலதுன் என்று கேட்கிறாங்க. பதில பாருங்க, லா இல்லை, ஹாதா ரஜுலுன், இவர் ஒரு பெரிய மனிதர். ரஜுலுன் சொன்னா
நாங்க ஒரு மெச்சுவர்டான ஒரு ஒரு வயசான ஒரு அளவான ஒரு மனுஷனுக்கு நாங்க பயன்படுத்துற சொல் தான் ரஜுலுனுங்கிறது. அப்ப லா இல்லை, ஹாதா ரஜுலுன் இவர் ஒரு மனிதர், இவர் மனிதர் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். கிளியரா மட்டும்? ஓகே. அப்ப அடுத்ததாக இந்த லெசன் 1 நாங்க முடிச்சுட்டு அதுல இருக்கிற பயிற்சியை செஞ்சுட்டு சுட்டு பெயர்களை மொத்தமா படிப்போம், இலக்கணத்தை படிப்போம். இதுல பாப்போம், இதுல நான் சொல்லிட்டு போறேன், நீங்க அந்த தெரியாத சொற்களை எழுதி கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். மன் ஹாதா இவர் யார், ஹாதா தாஜிருன் தாஜிர் என்று சொன்னா வியாபாரி, வியாபாரம் செய்யக்கூடியவருக்கு நாங்க தாஜிர் என்று சொல்லுவோம். அப்ப ஹாதா தாஜிருன் இவர் வியாபாரி. அடுத்தது மா ஹாதா, இப்ப நாங்க அகரிணைக்கு இது என்ன என்று கேட்கறதுக்கு மா, உயர்திணைக்கு மண். அதான் நீங்க நாங்க நல்லா டிஃப்ரெண்டா ஞாபகம் வச்சுக்கணும் பேசக்குள்ள. அப்ப மா ஹாதா இது என்ன, ஹாதா மஸ்ஜிதுன் இது பள்ளிவாசல். அடுத்தது ஹாதா கல்புன், கல்புன் நாய், ஹாதா கல்புன் இது நாய். அப்ப நாய்ங்கிறதுக்கு நாங்க அரபுல பயன்படுத்துற சொல் கல்புன், கல்புன் நாய். இப்ப அடுத்த படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த படத்துல ஒரு பூனை ஒன்று இருக்கேன, இந்த பூனையை பார்த்து கேக்குறாங்க அஹாதா கல்புன், அஹாதா கல்புன் இது நாயா என்று கேக்குறாங்க. பதில பாருங்க, லா இல்லை, ஹாதா கித்துன் இது பூனை. அப்ப பூனைக்கு நாங்க அரபுல கித்துன் சொல்லுவோம், கித்துன் பூனை. அடுத்தது ஹாதா ஹிமாருன், ஹிமாருன் சொன்னா கழுதை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா விளங்கும், ஹிமார் சொன்னா இது ஒரு புது சொல்லன, எங்களுக்கு தெரியாத சொல். அப்ப எழுதி கொள்ளுங்க, ஹிமாருன் கழுதை, ஹாதா ஹிமாருன் இது கழுதை. அடுத்தது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குதிரை ஒன்று இருக்கிற, குதிரையை பார்த்து கேக்குறாங்க அஹாதா ஹிமாருன் இது கழுதையா கேக்குறாங்க, இது கழுதையான்னு கேக்குறாங்க. பதில பாருங்க, லா இல்லை, ஹாதா ஹிசானுன் இது குதிரை. குதிரைங்கிறதுக்கு நாங்க அரபுல பயன்படுத்தக்கூடிய சொல் ஹிசானுன். அடுத்த படத்தை பார்க்கலாம், ஒமா ஹாதா. இப்ப வாவுங்கிறது, இப்ப நாங்க அரபுல தமிழ் மொழியில 2-3 வசனங்களை நாங்க இணைச்சு எழுதுறதுக்கு இன்னும் மேலும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவோம் தானே. அப்படி பயன்படுத்துறதுக்கு அரபு மொழியில உபயோகிக்கக்கூடிய ஒரு ஹர்ஃப் தான் வாவ். வாவுன்னு சொன்னா அப்ப மேலும் அல்லது இன்னும் ரெண்டும் அந்த மீனிங்ல என்ன செய்யும், இந்த வாவு வரும். இப்ப வமா ஹாதா மேலும் இது என்ன, இப்ப 2-3 விஷயத்தை நம்ம கேட்கக்குள்ள அப்படி பயன்படுத்துவோம் தானே நம்ம பேசக்குள்ள தமிழ்ல. அது மாதிரி வமா ஹாதா மேலும் இது என்ன, ஹாதா ஜமலுன் இது ஒட்டகம். அப்ப ஒட்டகம்ங்கிறதுக்கு நாங்க பயன்படுத்தக்கூடிய அரபு சொல் ஜமலுன். அடுத்ததை பாருங்க, ஒரு சேவல் ஒன்று இருக்குன்னு, சேவலை பார்த்து கேட்கிறாங்க மாஹாதா இது என்ன, ஹாதா தீக்குன் இது சேவல். அப்ப தீக்குன் என்று சொன்னா சேவல். அடுத்த படத்துல பார்க்கலாம், ஒரு ஆசிரியர் இருக்கிறார். அப்ப மன்ஹாதா இவர் யார், மன்ஹாதா உயர்திணையை பத்தி நாங்க கேட்கறதால மண் பயன்படுத்தி இருக்கிறோம், மண்ணுங்கிற ஹர்ஃப் என்ன செஞ்சிருக்கிறோம் பயன்படுத்தி இருக்கிறோம். அப்ப மன்ஹாதா இவர் யார், ஹாதா முதர்ரிசுன் இவர் ஆசிரியர். இப்ப முதர்ரிஸ் என்று சொன்னா நாங்க டீச்சருக்கு பயன்படுத்துற சொல் தான் முதர்ரிஸ் ஆசிரியர். அடுத்தது ஒரு பயிற்சி தந்திருக்கிறாங்க, ஒரு தம்ரீன் ஒன்று தந்திருக்கிறாங்க, இக்குர வக்து வாசிச்சு எழுதுங்க, ரீட் அண்ட் ரைட். இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா முதலாவது பாருங்க மாஹாதா, கருத்து சொல்லி பாக்குறீங்களா, மாஹாதா ஹாதா கலமுன்,
இது என்ன? இது பேனை. ஹாதா கல்புன். இது நாய். இது நாய். மன் ஹாதா? ஹாதா தபீபுன். இவர் யார்? இவர் டாக்டர். தபீபுன் டாக்டர். அடுத்தது ஹாதா ஜமலுன். இது ஒட்டகம். ஹாதா ஜமலுன், இது ஒட்டகம். அடுத்தது பாருங்க, அஹாதா தீக்குன். அஹாதா தீக்குன். நாம் என்ன கருத்து? இது சேவலா? ஆம். ஆம். அடுத்தது அஹாதா கல்புன். லா ஹாதா கித்துன். இது நாயா? இல்லை, இது பூனை. அஹாதா ஹிசானுன். லா ஹாதா ஹிமாருன். இது ஹிசான் குதிரையா? குதிரையா? இல்லை, இது இல்லை. அடுத்தது அஹாதா பலதுன். நாம் வலதுண்டா? பிள்ளை. இது பிள்ளையா? நாம் ஆம். அடுத்தது மன் ஹாதா? ஹாதா ரஜுலுன். இவர் யார்? இவர் மனிதர். ரஜுல் ஒரு பெரிய மனிதர்ங்கிறதுக்கு நாங்க ரஜுல்னு சொல்லுவோம். ஓகே, இதுல விளங்கிருக்கும் நினைக்கிறேன். அப்ப நாங்க புதிய சொற்கள் நிறைய வந்திருக்குது. அதை நாங்க சொற்கொப்பியில பெயர் சொற்கள் கீழே எழுதி கொண்டீங்கன்னு சொன்னா மிச்சம் பிரயோசனமா இருக்கும். நீங்க எழுத்துகள் எந்த அளவுக்கு சொற்கள் பாடமாக்குறீங்களோ அந்த அளவுக்கு அரபு மொழியை பேசுறது, இலக்கணங்களை நாங்க வச்சு பேசுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது இந்த பாடத்துல இப்ப நாங்க இந்த முதலாவது படிச்ச பாடத்துல நாங்க ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய விஷயங்களை இதுல இந்த கிதாபில் என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த புத்தகத்துல சுருக்கமாக அந்த பாடத்தினுடைய சமரியாக போட்டிருக்கிறாங்க. இதுல நாங்க முதலாவது ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது மாஹாதா, இது என்ன என்று கேட்கிறது. மாஹாதா, இது என்ன? ஹாதா கிதாபுன், இது புத்தகம். அஹாதா பைத்துன், இது வீடா? இப்ப நாங்க ஒவ்வொரு சென்டென்ஸையும் எப்படி கொஸ்டினா மாத்திரம் எப்படி பாசிட்டிவா கொடுக்குறோம் ஆன்சர், நெகட்டிவா கொடுக்குறோம்ங்கிறது தான் இதுல அதை நாங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது. பாருங்க, அஹாதா பைத்துன், இது வீடா? அதுக்கு பாசிட்டிவா ஆன்சர் கொடுக்காங்க, நாம் ஹாதா பைத்துன், ஆம் இது வீடு. நெகட்டிவா எப்படி கொடுக்காங்க, லா இல்லை, ஹாதா மஸ்ஜிதுன், இது பள்ளிவாசல். அடுத்தது நாங்க ஒரு உயர்திணையை பார்த்து இது என்னன்னு கேட்கறதுக்கு, இவர் யாருன்னு கேட்கறதுக்கு மன் ஹாதான்னு பயன்படுத்துவோம். கிளியரா விளங்கிருக்கும் நினைக்கிறேன். அப்ப நாங்க இதெல்லாம் இந்த முதலாவது பாடத்துல ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய பகுதிகள். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா, இப்ப இந்த ஹாதாங்கிறத இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கும். எழுதப்பட்டதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இப்படி என்ன செஞ்சிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். ஆனா இதை நாங்க மொழிவோம் ஹாதா, ஹாக்கு பதில் ஒரு அலிஃப் ஒன்று இருக்கிற மாதிரி தானே என்ன செய்வோம், மொழிவோம். இதை வந்துகிட்டு நாங்க இப்படித்தான் என்ன செய்யற, இந்த ஹாதாங்கிறத இப்படித்தான் எழுதுறது, ஆனா மொழிகிறது ஒரு அலிஃப் வச்ச மாதிரி இப்படித்தான் நாங்க மொழிகிறோம்ங்கிறது ஒரு அடிப்படை, அரபு மொழியிட அடிப்படை. அதனால நாங்க இதை என்ன செய்வோம், ஹாதான்னு தான் சொல்லுவோம். எவ்வளவு விளங்கிட்டா? இதுல மேலதிகமான விஷயங்கள் போட்டிருக்கிறாங்க. அதுகளை நீங்க இன்ஷா அல்லாஹ் ரீட் பண்ணி பாருங்க. முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சொல்லி தந்திருக்கிறோம். அப்ப நாங்க முதலாவது இந்த பாடத்துல படிச்ச விஷயம். அடுத்தது வொக்கபுலரிஸும் போட்டிருக்கிறாங்க. நாங்க இன்றைய படிச்ச புதிய சொற்களுடைய கருத்துக்களை போட்டிருக்கிறாங்க. அப்ப இதை நீங்க இப்படி பார்த்து எழுதினாலே உங்களுக்கு அந்த மெமரைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரி, அடுத்ததா இன்னைக்கு நாங்க படிச்ச பாடத்துல வரக்கூடிய இலக்கணத்தை பத்தி பார்ப்போம். இலக்கணத்தை பார்த்தோம்னு சொன்னா, இன்னைக்கு நாங்க படிச்சது சுட்டுப்பெயர்கள். தமிழ்ல நாங்க தமிழ் இலக்கணத்துல சுட்டுப்பெயர்கள் சொல்லலாம். ஒரு பொருளையோ அல்லது முன்னுக்கு இருக்கிற ஒருத்தரையோ நாங்க சுட்டி காட்டி பேசக்கூடிய சந்தர்ப்பத்துல பயன்படுத்தக்கூடிய சொற்கள். இப்ப இந்த சொற்களை நாங்க அண்மையில் உள்ள பொருட்களை சுட்டி காட்டுறது, தூரத்தில் உள்ள பொருட்களை சுட்டி காட்டுறது ரெண்டா பிரிக்கலாம். இப்ப நீங்க இந்த அரபுல ஒரு டேபிள் ஒன்று போட்டிருக்கீங்க, பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். இப்ப பாருங்க, இந்த டேபிள்ல இந்த டேபிள்ல போட்டிருக்கிறாங்க பாருங்க. இதுல அல் கரீப் என்று சொல்றது அண்மை, அல் பஈத் என்ற தூரம்.
இப்ப நாங்க அண்மையில் உள்ள பொருட்களை சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சுட்டு பெயர்கள் அஸ்மாவுல் இஷாரா தான் இந்த கரீபு கீழால வர எல்லாமே. அடுத்தது தூரத்தில் உள்ள பொருட்களை நாங்க சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சுட்டு பெயர்கள் தான் இந்த பஈது கீழால என்ன செஞ்சிருக்கி இதுல போடப்பட்டிருக்குது. இப்ப இது எப்படி பிரிச்சிருக்கின்னு விளங்கிட்டா? இப்ப அண்மையில் உள்ள பொருட்களை சுட்டி காட்டக்கூடியதுகள் அல் கரீபு கீழால வரும். தூரத்தில் உள்ள சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது அல் பஈது கீழால வரும். இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்க அரபுல பார்த்திருக்கிறோம் சொற்களை ஒருமை, இருமை, பன்மை என்று பிரிக்கலாம். இப்ப ஒருமைங்கிறது அல் முஃப்ரத், இது என்ன ஒருமை சிங்குலர். அல் முசன்னான்னு சொன்னா ப்ளூரல், அல் ஜம்உன்னு சொன்னா ப்ளூரல். அரபுல ஒரு ஸ்பெஷல் இருக்கு, நாங்க பார்த்தோம் அரபு மொழியோட சிறப்புகள் பத்தி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அரபுல இருமைங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அப்ப அல் முசன்னா என்று சொல்றது இருமை, இது இருமை. இது முஃப்ரத் என்று சொன்னா ஒருமை, ஜம் என்று சொன்னா பன்மை. இதை நீங்க இந்த டேபிள நான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி போட்டுடுறேன், இந்த டேபிள மட்டும். அதை நீங்க தமிழால எழுதி கொண்டா உங்களுக்கு லேசா இருக்கும் நீங்க பாக்குறதுக்கு. இப்ப ஒருமையில இப்ப ஆண்பாலும் வரும், பெண்பாலும் வரும், அண்மையில் உள்ளதும் வரும், தூரத்தில் உள்ளதும் பொருட்களை சுட்டி காட்ட வேண்டி வரும். இப்ப நாங்க இதுல ஒருமையில ஆண்பாலுக்கு பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான் இந்த நேருக்கு போட்டிருக்கீங்க பாருங்க. அல் முசக்கர்ன்னு சொன்னா ஆண்பால். இப்ப ஒரு பொருள் முஃப்ரதாக ஒருமையாக இருந்து அது ஆண்பாலாக இருந்தா அதை நாங்க ஹாதா முன்னுக்கு இருக்கக்கூடிய அண்மையில் இருக்கக்கூடியதை ஹாதான்னு சொல்லுவோம். ஹாதாண்டு என்ன செய்வோம், இது என்று பயன்படுத்துவோம். அதுவே தூரத்தில் இருக்கும்னு சொன்னா ஜாக்க அல்லது ஜாலிக்க, ஜாக்க அல்லது ஜாலிக்க என்று பயன்படுத்துவோம். அப்படின்ற கருத்து அது தூரத்தில் உள்ளதுக்கு தானே. அப்ப அது ஜாக்க ஜாலிக்க என்று சொன்னா அது. அப்ப நல்லா நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும், ஒருமையில ஆண்பால்ல வரக்கூடிய அண்மையில் இருக்கக்கூடிய பொருளை நாங்க சுட்டி காட்டுறதுக்கு ஹாதா என்று பயன்படுத்துவோம். ஹாதாண்டா இது. தூரத்தில் உள்ள பொருட்களை சுட்டி காட்டுறதுக்கு ஜாக்க அல்லது ஜாலிக்க, பெரும்பாலும் ஜாலிக்கங்கிறது தான் பயன்படுத்துற, ஜாக்க என்றும் பயன்படுத்தலாம். அதாவது ரெண்டையும் போட்டு காட்டிருக்கிறாங்க. அப்ப நாங்க தூரத்தில் உள்ளத ஜாக்க அது, ஜாலிக்க அது என்று சொல்லி என்ன செய்யலாம், நாங்க சுட்டி காட்டலாம். அடுத்தது பாருங்க, முஅன்னஸ் ஒருமையில் இருக்கக்கூடிய பெண்பால், பெண்பாலான சொற்கள். இப்ப முன்னுக்கு இருக்கக்கூடிய நாங்க சுட்டி காட்டக்கூடிய பொருள் பெண்பாலான ஒரு பொருளாக இருந்தா, இப்ப நாங்க ஆண்பால் பெண்பால் தமிழ்ல இருக்கிறதானே, அது மாதிரி அரபுலையும் இருக்குது. அப்ப அந்த பெண்பால் பொருட்களை நாங்க சுட்டி காட்டக்குள்ள ஹாதிஹின்னு பயன்படுத்துவோம். ஹாதிஹின்னு சொன்னா இது என்று சொல்லி நாங்க பெண்பாலுக்கு பயன்படுத்துவோம். அப்ப ஆண்பாலுக்கு ஹாதா, பெண்பாலுக்கு ஹாதிஹி. அதே மாதிரி தூரத்துல உள்ளதுக்கு நாங்க தில்கங்கிறத பயன்படுத்துவோம். தில்கண்டு என்ன செய்வோம், தீக்கண்டும் பயன்படுத்துற, இது பயன்படுத்துறது ரொம்ப குறைவு. தில்கங்கிறத என்ன செய்யற பயன்படுத்துவோம். அப்ப நாங்க தூரத்துல இருக்கக்கூடிய அதுன்னு சொல்லி ஒரு பெண்பால் பொருளை நாங்க சொல்லக்குள்ள தில்கன்னு பயன்படுத்துவோம். அப்ப ஆண்பாலுக்கு தாலிக்க, பெண்பாலுக்கு தில்க. இம்பட்டு விளங்கிட்டா இந்த அட்டவணையில இந்த முதலாவது பகுதி விளங்கிட்டா? Any doubts? பெண்பால்ட்ட அரபு உச்சரிப்பை கொஞ்சம் சொல்லுங்களே. பெண்பாலுடைய பெண்பால் சொற்களை நாங்க அரபு மொழியில இப்ப கடைசியில குண்டுத்தால் வரக்கூடிய ஷஜரத்துன் அப்படி. அது போல இப்ப நாங்க ஜெய்னப், இப்ப நாங்க பெயர் சொற்கள் வச்சோம்னு சொன்னா பெண் பேர்களையும் நாங்க சொல்லலாம், ஜெய்னப், ஃபாத்திமா, ஆயிஷா அப்படின்னு சொல்லி அப்படி வரக்கூடியதெல்லாம். இப்ப அது நாங்க முன்னுக்கு பார்த்து செல்வோம். அந்த அறிக்கிறவங்க ஜெய்னப்னு சொல்றதுக்கு தில்க ஜெய்னப், தாலிக்க ஜெய்னப்னு செய்ய மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம். அப்படி அது போல அந்த அறிக்கிறவர் முஹம்மதுன்னு சொல்றதுக்கு எப்படி பெண்பால் என்று சொல்ற அரபு வார்த்தைக்குரிய ப்ரொனன்சியேஷன் முஅன்னஸ், முஅன்னஸ், அல் முஅன்னஸ் தருகிறது. இதையா கேட்டீங்க, அல் முஅன்னஸ். அப்ப சுருக்கமா திரும்ப சொல்றேன் பாருங்க. இப்ப நாங்க அரபு மொழியில ஒருமை, இருமை, பன்மைன்னு சொல்லி பிரிக்கலாம் ஒவ்வொரு சொற்களையும், பெயர் சொற்களை.
அப்ப அதுல ஆண்பால் வரும், பெண்பால் வரும். அப்ப நாங்க அண்மையில் இருக்கக்கூடிய ஆண்பால் ஒருமை சொற்களை நாங்க சுட்டி காட்டுறதுக்கு ஹாதா என்று பயன்படுத்துவோம். பெண்பாலுக்கு ஹாதிஹி என்று பயன்படுத்துவோம். அப்ப ரெண்டுக்கும் ஒரே கருத்து, இதுங்கிறது தான் கருத்து. ஆனா ஆண்பாலுக்கு ஹாதா, பெண்பாலுக்கு ஹாதிஹி. தூரத்துல உள்ளதுக்கு ஆண்பாலுக்கு தாலிக்க என்று பயன்படுத்துவோம், தில்க என்று சொல்லி பெண்பாலுக்கு பயன்படுத்துவோம். அப்ப ரெண்டுக்கும் கருத்து அது என்று கருத்து, கருத்து அது. ஆனா ஆண்பாலுக்கு தாலிக்க, பெண்பாலுக்கு தில்க. அடுத்தது பார்க்கலாம் இருமை. இப்ப இருமைன்னு சொன்னா ரெண்டு ரெண்டு பொருட்கள் முன்னுக்கு இருக்கிற ரெண்டு பொருட்களை பாக்குறதுக்கு. இப்ப நாங்க ஆனா தமிழ்ல வந்துகிட்டு ஒருமை பன்மை ரெண்டு தான் இருக்குது. ஆனா அரபு மொழியில ஒருமை இருமை பன்மை அப்படின்னு சொல்லி இப்ப ரெண்டு பொருட்களை நாங்க வித்தியாசப்படுத்தி காட்டலாம், சுட்டி காட்டலாம். அப்ப அதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா முதக்கர் ஆண்பால்ல பயன்படுத்தக்கூடியது அல் கரீப், அதாவது முன்னுக்கு இருக்கக்கூடிய நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆண்பால் இருமையான சொற்களுக்கு நாங்க ஹாதானின்னு பயன்படுத்துவோம். ஹாதானி. அப்ப ஹாதா இங்க பாருங்க, இதுல முஃப்ரதுல ஹாதா, இதுல ஹாதானி. ஒரு நூன் ஒன்று என்ன செய்யுது, கஸ்ரா செய்யப்பட்ட நூன் ஒன்று சேருது. அப்ப நாங்க இது ரெண்டு பேனைகள் என்று சொல்றதுக்கு ஹாதானி கலமானி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நான் படிச்சுட்டு போகக்குள்ள விளங்கும். இப்ப இந்த அஸ்மாவுல் இஷாராவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஹாதானிங்கிறது அஸ்மாவுல் இஷாரால சுட்டு பெயர்கள்ல அண்மையில் இருக்கக்கூடிய பொருட்களை சுட்டி காட்டக்கூடிய ஆண்பால் இருமைக்கு வரக்கூடியது. அது போல தூர பெண்பாலை பார்த்துட்டு போவோம். பெண்பாலுக்கு நாங்க இருமையில பெண்பாலுக்கு ஹாத்தானி என்று பயன்படுத்துவோம். என்ன செய்வோம், ஹாத்தானி என்று பயன்படுத்துவோம். அப்ப ஆண்பாலுக்கு ஹாதானி, பெண்பாலுக்கு ஹாத்தானி. அடுத்தது தூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை சுட்டி காட்டுறதுக்கு அல் பஈத், தூரத்தில் உள்ள பொருட்களை சுட்டி காட்டுறதுக்கு நாங்க பயன்படுத்துவோம் ஆண்பாலுக்கு தானிக, தானிக என்று பயன்படுத்துவோம். பெண்பாலுக்கு தானிக்க என்று பயன்படுத்துவோம், தானிக்க. அப்ப ஆண்பாலுக்கு தானிக்க, பெண்பாலுக்கு தானிக்க. நாங்க உதாரணங்கள் பார்த்துட்டு போகக்குள்ள கிளியரா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது பார்ப்போம் பன்மைக்கு. இப்ப பன்மைக்கு நாங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் வந்துகிட்டு பன்மையாக வரக்குள்ள அந்த இடத்துல ஆண்பால் பெண்பால் நாங்க பிரிக்க மாட்டோம். அண்மையில் உள்ளது தூரத்தில் உள்ளது என்னன்னு பிரிப்போம். அப்ப இதுல நாங்க பன்மையில அண்மையில் உள்ளவைகள் அல் கரீபுகளுக்கு நாங்க ஹா உலா இ, இதுகள் அல்லது இவர்கள் என்று நாங்க என்ன செய்வோம். இப்ப உயர்தனையா இருந்தா இவர்கள் என்ற கருத்து வரும் ஹா உலாய்க்கு. அகிரணையாக இருந்தா இவைகள் இதுகள் அப்படின்ற கருத்து என்ன செய்யும், அகிரிணைக்கு கருத்து வரும். அது போல உலாய்க்க, உலாய்க்க என்று சொன்னா நாங்க உயர்திணைக்கு பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்துல அவர்கள் என்று வரும். அதுவே அகிரிணைக்கு பயன்படுத்தக்குள்ள அவைகள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யற கருத்து வரும். உங்களுக்கு விளங்கிருக்கும் நினைக்கிறேன். ஏதும் டவுட் இருந்தா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்ததுக்கு மூவ் ஆகும். இந்த டேபிள் ஏதும் டவுட்ஸ் இருக்குதா? டேபிள் விளங்கிட்டா? இந்த டேபிளை விட ஈஸியான டேபிள் இருந்தாலும் நான் இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்து குரூப்ல ஷேர் பண்றேன். இன்ஷா அல்லாஹ் மீதி பாருங்க. அப்ப இதான் விஷயம். இப்ப நாங்க இன்றைக்கு முதலாவது பாடத்துல முன்னுக்கு இருக்கிற ஒரு பொருளை பயன்படுத்துறதுக்கு என்னென்ன சொற்கள் பயன்படுத்துற, ஹாதாங்கிற சொற்களை பயன்படுத்துறேன்னு பொதுவாக படிச்சோம் முதலாவது பாடத்துல. அதுலயும் இப்ப நாங்க ஆண்பால் பெண்பால் உயர்திணை அகரிணைன்னு சொல்லி பிரிக்கிற சந்தர்ப்பத்துல அஸ்மாவுல் இஷாரான்னு சொல்லி எவ்வாறாக மாற்றம் அடையுதுங்கிற விஷயத்தையும் இன்றைய பாடத்துல படிச்சோம். இன்றைய பாடத்துல படிச்ச புது சொற்கள் என்னென்ன சொற்கள் நான் என்னென்ன விஷயங்களை ஞாபகம் வச்சிருக்கணுங்கிற விஷயம் இது 11வது பேஜ்லையும் 12வது பேஜ்லையும் இருக்குது. அந்த பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் படிச்சுட்டு வாங்க. அடுத்த பாடத்துல அப்ப நாங்க தொடருவோம். ஏன்னா இன்ஷா அல்லாஹ் இப்போதைக்கு இன்றைய படிச்ச செஷன் எல்லாம் விளங்கிட்டு சொன்னா வைண்ட் அப் பண்ணுவோம். ஏதும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களோட கிளாஸை இப்ப முடிப்போம். என்ன
ஓகே, அப்ப ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அரபு மொழியை படிக்கணும்ன்ற ஆசையோட இணைஞ்சு கொண்டதுக்கு. இடையில நோன்பு வந்ததால கிளாஸ் செய்ய கிடைக்கல, அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன். சரியான அந்த டைம் ஷெட்யூல் ஒன்று சரியான முறைக்கு அமையல. இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக எங்களோட பாடங்கள் நாங்கள் ஏற்கனவே பேசப்பட்டதை போல மாசத்துல 2 கிழமைக்கு நடக்கும். இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த கிளாஸ்ல லிங்க அடுத்த கிளாஸ் டைமையும் குரூப்ல அப்டேட் பண்ணுவேன். ஓகே, அப்ப நான் செஷனை முடிச்சு கொள்றேன். எதுவும் டவுட்ஸ் இன்ஷா அல்லாஹ் நீங்க பிரைவேட்டா சரி கேட்டுக்கொள்ளலாம். சரி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.